அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாலிட்டி சம்மந்தமான ஒரு 20 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த 20 கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள், வழக்குகள், பஞ்சாயத்து, நகராட்சி, குடியரசுத் தலைவர், பிரதமர் சம்பந்தப்பட்ட இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. ஆப்ஷன் சி பகுதி 3. கொஸ்டின் நம்பர் 2, அரசியலமைப்பின் எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பரிகார உரிமையை வழங்குகிறது? சரத்து 19, சரத்து 21, சரத்து 32, சரத்து 44. ஆப்ஷன் சி சரத்து 32 அரசியலமைப்பு சட்ட பரிகார உரிமையை வழங்குகிறது. கொஸ்டின் நம்பர் 3, அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்ட சரத்து எது? ஆப்ஷனில் பார்த்தோம்னா சரத்து 14, சரத்து 19, சரத்து 21, சரத்து 32 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி சரத்து 32. அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு சரத்து 32 குறிப்பிட்டிருப்பார். கொஸ்டின் நம்பர் 4, கேசவானந்த பாரதி வழக்கு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏல அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, ஆப்ஷன் பியில் குடியுரிமை, சியில் தேர்தல் ஆணையம், டியில் பஞ்சாயத்து ராஜ். இதற்கு ஆப்ஷன் ஏ அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கோலக்நாத் வழக்கு முக்கியமாக எதை பற்றியது? ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகளை திருத்தும் நாடாளுமன்ற அதிகாரம், ஆப்ஷன் பியில் குடியரசுத் தலைவர் தேர்தல், ஆப்ஷன் சியில் பஞ்சாயத்து அமைப்பு, ஆப்ஷன் டியில் அவசர நிலை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகளை திருத்தும் நாடாளுமன்ற அதிகாரம். 6வது கொஸ்டின், 73வது அரசியலமைப்பு திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நகராட்சிகள், ஆப்ஷன் பி பஞ்சாயத்து ராஜ், ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையம், டி நீதித்துறை. ஆப்ஷன் பி பஞ்சாயத்து ராஜ் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, 73வது திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 73வது திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏல 9வது, 2வது, ஆப்ஷன் பியில் 10வது, ஆப்ஷன் சியில் 11வது, ஆப்ஷன் டியில் 12வது. ஆப்ஷன் சி 11வது அட்டவணை. 73வது திருத்தம் 11வது அட்டவணை. கொஸ்டின் நம்பர் 8, 11வது அட்டவணையில் எத்தனை பாடங்கள் உள்ளன? அதாவது லிஸ்ட் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 29, ஆப்ஷன் சி 30, ஆப்ஷன் டி 32, ஆப்ஷன் பி 29 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன் ஏல 3 ஆண்டுகள், பியில் 4 ஆண்டுகள், சியில் 5 ஆண்டுகள், டி 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 10, 74வது அரசியலமைப்பு திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏல பஞ்சாயத்துகள், பியில் நகராட்சிகள், சியில் கூட்டுறவு சங்கங்கள், டியில் தேர்தல்கள். ஆப்ஷன் பி நகராட்சிகள் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, நகராட்சிகள் தொடர்பான விதிகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 9A அதான் சரியான ஆன்சர். இங்கே ஆப்ஷன் ஏல பகுதி 8, ஆப்ஷன் பியில் பகுதி 9, சியில் 9A, டியில் பகுதி 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி 9A. கொஸ்டின் நம்பர் 12, நகராட்சிகளுக்கான 12வது அட்டவணையில் எத்தனை பாடங்கள் உள்ளன? ஏற்கனவே நகராட்சியில் 11வது அட்டவணை அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இதில் நகராட்சிகளுக்கான 12வது அட்டவணையில் எத்தனை பாடங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 29, ஆப்ஷன் டி 30. ஆப்ஷன் ஏ 18. பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும்போது 11வது அட்டவணைன்னு சொன்னால் 29 பாடங்கள் ஆன்சராக வரும். நகராட்சி 12வது அட்டவணை அப்படின்னு சொல்லும்போது 18 பாடங்கள். லிஸ்ட் 18. கொஸ்டின் நம்பர் 13, இந்திய குடியரசுத் தலைவர் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், பிரதமரால் நியமனம், நாடாளுமன்றத்தால் நியமனம். ஆப்ஷன் பி மறைமுக தேர்தல். கொஸ்டின் நம்பர் 14, குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 4 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 7 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 15, 15வது கொஸ்டின் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் நடைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்பிக்கையில்லா தீர்மானம், கண்டன தீர்மானம், பதவி நீக்க தீர்மானம், மறுதேர்தல். ஆப்ஷன் சி பதவி நீக்க தீர்மானம், இம்பீச்மெண்ட் அப்படின்றது தான் பதவி நீக்கம் செய்யும் நடைமுறை. கொஸ்டின் நம்பர் 16, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பிரதமரை பற்றி குறிப்பிடுகிறது?
சரத்து 72, 74, 76, 78. ஆப்ஷன் பி சரத்து 74 பிரதமரை பற்றி குறிப்பிடும் சரத்து. பிரதமரை யார் நியமிக்கிறார்? மக்களவை சபாநாயகர், குடியரசுத் தலைவர், மாநிலங்களவைத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 18. மத்திய அமைச்சரவை யாருக்கு கூட்டாக பொறுப்புடையது? குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை, உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் சி மக்களவை. மத்திய அமைச்சரவை மக்களவைக்கு கூட்டாக பொறுப்புடையது. கொஸ்டின் நம்பர் 19. மினர்வா மில்ஸ் வழக்கு முக்கியமாக எதனை வலியுறுத்தியது? அடிப்படை கட்டமைப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் வழிகாட்டும் நெறிமுறைகளின் சமநிலை, பஞ்சாயத்து ராஜ், குடியரசுத் தலைவர் தேர்தல், நகராட்சி நிர்வாகம். ஆப்ஷன் ஏ அடிப்படை கட்டமைப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் வழிகாட்டும் நெறிமுறைகளின் சமநிலை. கொஸ்டின் நம்பர் 20. மேனகா காந்தி வழக்கு எந்த அடிப்படை உரிமையுடன் முக்கியமாக தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ சமத்துவ உரிமை, ஆப்ஷன் பி சுதந்திர உரிமை, ஆப்ஷன் சி வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், ஆப்ஷன் டி சமய சுதந்திரம். ஆப்ஷன் சி வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். அனைவருக்கும் நன்றி. இதே போல் உங்களுக்கு அடுத்து வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக தேவையான முக்கியமான வினாக்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும். நன்றி.